எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு பின்வாங்காத இருதயம். எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. சங்கீதம் 44:19. ஆண்ட்ரியாவும் ஸ்டெஃபியும் சிறு வயதிலிருந்தே நல்ல நண்பர்கள். ஆனால் ஆண்ட்ரியா ஒரு நாத்திகர். ஸ்டெஃபி கடவுளை குறித்து பேசினால் ஆண்ட்ரியாவுக்கு சுத்தமாய் பிடிக்காது. இருவருக்கும் திருமணமாகியது. ஸ்டெஃபியின் பொருளாதார நிலையோ சாப்பாட்டிற்கே வழியில்லாத சூழ்நிலை. இருவரும் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு ரேடியோ நிறுவனத்தால் உதவி வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளவும் என்று விளம்பரப்படுத்தி கொண்டு சென்றனர். ஸ்டெஃபியும் தொடர்பு கொண்டு தன் நிலைமையை குறித்து சொன்னாள். உடனே ஆண்ட்ரியாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஸ்டெஃபி எப்பொழுதும் கடவுள் கடவுள் என்கிறாளே, ஆனால் சாப்பாட்டிற்கே வழி இல்லை. ஏதாவது பாடம் கற்பிக்க வேண்டும். எனவே ரேடியோ நிறுவனத்தில் உதவி செய்கிற அந்த நபரை தொடர்பு கொண்டு ஸ்டெஃபிக்கு உணவு பொட்டலங்கள் கொடுக்கும்போது, இதை உங்களுக்கு கொடுத்தனுப்பியது டெவில் என்று கூறுங்கள் என்றாளாம். ஸ்டெஃபிக்கோ உணவு பொட்டலங்களை பார்த்தவுடன் மிகுந்த சந்தோஷத்துடன் நன்றி இயேசுவே என்று சொல்லி தனது சிறிய வீட்டிற்குள் அடுக்க ஆரம்பித்தாள். உடனே அவர், இதை உங்களுக்கு கொடுத்தனுப்பியது யார் என்று தெரிய விரும்பவில்லையா என்று கேட்டாராம். உடனே அவள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏனென்றால் கடவுள் கட்டளையிட்டால் பிசாசுகள் கூட கீழ்ப்படியும் என்றாளாம். அந்த பதிலை அறிந்த ஆண்ட்ரியா ஸ்டெஃபியின் கடவுள் நம்பிக்கையை கடந்து வியந்து போனாளாம். பின்பு இருவரும் சேர்ந்து கர்த்தரை பின்பற்றி வாழ்ந்தனர். வேதத்தில் கூட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தபடியால் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். முதலில் அவரது சூழ்நிலை கூலி, சிறைச்சாலை, தனிமை என்று கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் யோசேப்பு தேவனை விட்டு பின்வாங்கவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். தேவனை விட்டு வழி விலகவும் இல்லை. அதே போல தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் சூழ்நிலை மாறாக காணப்பட்டாலும் தாவீது ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே இல்லை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் சூழ்நிலையில் எப்படி நம்மை சுற்றி காணப்பட்டாலும் நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பின்பற்றி அவரது பாதையில் முறுமுறுப்பில்லாமல் நடப்போம். தாவீதை, யோசேப்பை கைவிடாத தேவன் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருந்து நம் ஒவ்வொருவரையும் கைவிடாமல் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம் தேவன் நமது வாழ்வில் ஒருபோதும் தவறு செய்கிற தேவனே அல்ல. ஆகவே நாம் ஆண்டவரே நம்பியிருப்போம். ஒருபோதும் நம்மை கலங்காதபடி செய்வார். நாமும் ஒருபோதும் அவரை விட்டு பின்வாங்காதபடி நாம் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்வோம். தாவீது சொன்னது போல, எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உமது பாதையை விட்டு விலகவும் இல்லை என்று சொன்னதுபடி எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்காத ஒரு இருதயம் உடையவர்களாய் வாழ்வோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போய் பின்வாங்குகிற இருதயமுடையவர்களாய் நாங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவரே, இந்த அருமையான சம்பவத்தின் மூலமாய் நாங்கள் அறிந்ததைப் போல யோசேப்புக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்காமல் இருந்ததையும், தாவீது நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாமல் உமது பாதையிலே சென்றதையும் பார்த்தோம் அப்பா. நாங்களும் எங்களை சுற்றி எத்தனை நெருக்கங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்காதபடி உம்மை பின்பற்றி தொடர எங்களுக்கு கிருபை செய்தரலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.